Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. டிப்போவுக்கு சென்ற கவர்மெண்ட் பஸ் அனாமத்தாக கலன்று ஓடிய டயர். தீப்பொறி பறக்க நடந்த சம்பவம். வைரலான சிசிடிவி காட்சிகள். ஆக்சனில் இறங்கிய உயர் அதிகாரி. கடந்த ஜூலை 17ஆம் தேதி சேலத்திலிருந்து ஈரோடு வழியே அரசு பேருந்து ஒன்று இயக்கப்பட்டது. ஆனால் நடுவழியிலேயே அந்த அரசு பேருந்து பழுதானதால் பயணிகள் இறக்கிவிடப்பட்டு மாற்று வண்டியில் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பழுதடைந்த பேருந்தினை ஈரோடு பணிமனைக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மட்டும் கொண்டு சென்றுள்ளனர். அப்போது குமாரபாளையம் அருகே பேருந்து சென்றபோது சாலையின் நடுவே பேருந்தின் முன்சக்கரம் கலன்று ஓடியுள்ளது. இதனால் பேருந்து தார் சாலையில் மோதி ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டே தீப்பொறி பறக்க சாலையில் நின்றது. நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணிகள் இல்லாததாலும் சாமர்த்தியமாக ஓட்டுநர் பேருந்தினை இயக்கியதாலும் பேருந்து நிறுத்தப்பட்டு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதையடுத்து விபத்தில் சிக்கிய பேருந்து மீட்கப்பட்டு போக்குவரத்து சரி செய்யப்பட்ட நிலையில் விபத்து நடந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியானது. அதில் சாலையில் அரசு பேருந்து சென்று கொண்டிருக்க திடீரென அரசு பேருந்தின் முன்பக்கம் கலன்று பேருந்தை முந்தி இடதுபுறமாக ஓடியது. இதனால் தார் சாலையில் ஒரு புறம் மோதியவாறு தீப்பொறி பறக்க அரசு பேருந்து சாலையில் சென்றது சிசிடிவி காட்சிகளில் தெரிகிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானதால் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஈரோடு மண்டல பொது மேலாளர் ஸ்வர்ணலதா அரசு பேருந்து டயர் கலன்று விபத்து ஏற்பட்டது தொடர்பாக 5 பேரை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை லிமிடெட் ஈரோடு மண்டலத்தைச் சேர்ந்த அரசு பேருந்து குமாரபாளையம் அருகில் முன் இடது சக்கரம் கலன்று விபத்தில் சிக்கியது. பயணிகள் இல்லாமல் பேருந்தை பணிமனைக்கு எடுத்து வரும்போது இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ஜூலை 18ஆம் தேதி சமூக வலைதளங்களில் வீடியோ பகிரப்பட்டு செய்தி வெளியானது. அதன் அடிப்படையில் மேற்கொண்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட அரசு பேருந்தின் பராமரிப்பு பணியை பார்த்த தொழில்நுட்ப பணியாளர் ஜெயபிரகாஷ், போர்மேன் செல்வகுமார், உதவி பொறியாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் கிளை மேலாளர், தொழில்நுட்ப மேலாளர் உள்ளிட்ட 5 நபர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று ஈரோடு மண்டல பொது மேலாளர் ஸ்வர்ணலதா விளக்கம் அளித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.